முட்டை வறுவல் பண்ண போகிறோம். 4 முட்டை வேக வச்சு பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, புதினா மல்லித்தலை, பச்சை மிளகாய் 3, பூண்டுப்பல் ஒரு 7 இல்லைன்னா 8 கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி இந்த அளவுக்கு. இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. முதல்ல முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே முட்டையை வறுத்துக்கலாம். இது மேலே கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம். முட்டையில் வந்து கொஞ்சம் உப்பு ஏறும். அவ்வளோதான், முட்டையை வறுத்தாச்சு, எடுத்துடலாம். முட்டை வறுத்து எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அடுத்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். முட்டை வறுக்கிறப்ப உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா முட்டை வறுக்கிறப்ப அந்த எண்ணெயிலையும் உப்பு இருக்கும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் அந்த பச்சை வாடை போட்டும் ஒரு 1 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். அதுலேருந்து தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துடலாம். ரொம்ப போட்டு அப்படியே வேகமாக கலக்கக்கூடாது. ஏன்னா முட்டையோட மஞ்சக்கரு வந்து வெளியில் வந்துடும். அதனால் மெதுவாக அப்படியே பொறுமையாகவே கிளறணும். இப்படி நல்லா ஒன்றா கலந்து மசால் கூட முட்டையை வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடிட்டேன். ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது போல் க்ரீன் கலரில் எக் ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும்.
எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் முட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.